என்னம்மா தங்கச்சிங்களா ஒரே கருப்புல வந்திருக்கீங்க? காரணத்தோட தான் வந்திருக்கோம். காஃபி மாதிரியா? இல்ல இது வந்து கருப்பின் காலம். கருப்பின் காலமா? ஏன் புரியலையே, எதுக்கு? சட்டமன்றத்துல பாத்தீங்கல்ல, பார்த்தேன். அண்ணனை தெரிச்சு ஓட விட்டுருக்காரு உதயநிதி. அதெல்லாம் நாங்க கேட்கவே இல்ல. ட்ரெஸ் கோட் பாத்தீங்களா இல்லையா? ஓ, அந்த பிளாக் துவைக்காத பிளாக் கோட்டா? அவரு எதுக்காக போட்டிருக்காருன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நீங்க எதுக்கு போட்டிருக்கீங்கன்னு. நாங்க அண்ணனை சப்போர்ட் பண்றதுக்காக கருப்பு போட்டு வந்திருக்கோம். இல்ல, இப்போ அண்ணன் ஏன் அந்த கருப்பு கோட் போட்டிருக்காரு, அதோட பின்னணி என்ன, யார் சொல்லி போட்டிருக்காரு, குறிப்பா ஒரு அடையாளம் எல்லாம் வச்சுட்டு வந்திருக்காரு. அத பத்தி அது வெற்றியின் அடையாளம். ஆமா, அது என்ன அடையாளம், அத பத்தி ஒரு முழு விவரத்தை அண்ணன் வந்து ஒரு மிஷின் வாங்கி வச்சிருக்காரு. சிவகாமி ஜோசி மிஷின் பாருங்க. இப்படி யாராவது பண்ணிருக்காங்களா இது வரைக்கும்? இது என்னன்னா, சட்டமன்றத்துல அரசு பணத்துல வாங்கினது. ஆனா பிரேமலதா மாதிரியான ஆட்கள்லாம் வந்து வெளியே வீச சொல்றாங்க. கொண்டு வந்து பர்சனலா அவரோட பெட்ரூம்ல வச்சிருக்காரு. இப்ப இது சொல்லும் அந்த பிளாக் கோட்டுக்கும் அந்த அரகஜ சிம்பாலுக்கும் என்னென்ன காரணம் அப்படின்னு சொல்லும். சிவகாமி ஜோசி மிஷின் சொல்லு, அண்ணன் ஏன் பிளாக் கோட் போட்டு வந்திருக்காரு? உங்களுக்கு என்ன தகவல் வேணும் நீங்க கேளுங்க, நான் கொடுக்குறேன். அப்ப நம்ம இப்ப விஜயனுக்கு ராசி பலன் பார்க்க போறோம். ஆமா, ராசி பலன் கூடவே ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு, பாண்டேவோ பண்டிட்டு அவரால் செய்யப்பட்ட சிறப்பு மிஷின். மிஷின் வந்து சொல்லு அண்ணன் ஏன் வந்து கருப்பு ட்ரெஸ் போட்டு வராரு? அண்ணனுக்கு வந்து சந்தாசிரமம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கதால அவர் வந்து உகந்த நிறம் கருப்பு, அவரை இயக்கும் நிறம் காவி. ஆனாலும் அவர் கொஞ்ச நாளைக்கு கருப்புடையோட தான் சுத்தணும். ஓஹோ. அண்ணன் எந்த பக்கம் எல்லாம் போக கூடாது? அண்ணன் போகக்கூடாத இடம் தலைமை செயலகம், அதுவும் பேசக்கூடாத இடம் சட்டசபை. அப்ப அதுக்கு தீர்வு தான் என்ன? அப்புறம் பேசணும்னா எங்க தான் போய் பேசுறது? அதுவும் பேசக்கூடாது. பேசணும்னா வீட்டுல போய் ட்விட்டர்ல பேசணும். அதுவும் அவரு தான் பேசணுமா இல்ல வேற யாராவது பேசுவாங்க? அவர் அட்மியை வச்சுதான் பேசுறேன். அவருக்கு வாயில கண்டம் இருக்கு. சரி, இது தற்காலிக தீர்வு, கொஞ்சம் நிரந்தர தீர்வா ஏதாவது சொல்லு. நிரந்தர தீர்வு ஏன்னா நான் 1 மாசத்துக்கான நிரந்தர தீர்வு நான் தரேன். சரி, அதாவது பெருசா ஒரு பெரிய தீர்வு 2029 அப்புறம் வரும் அப்படின்னு முக ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஷார்ட் டைம் ஏதோ ஒரு தீர்வு வந்து சிவகாமி ஜோசியன் மிஷின் சொல்ல போது சொல்லுங்க. அடுத்த 1 மாத காலத்திற்கு அவர் கால வரை இன்றி சட்டசபை தேதியை தள்ளி வைக்கணும். அதுதான் அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி. எவனாவது சட்டமன்றத்தை திருப்பி கூட்டினா வாயிலே குத்துவான்னு தெரிஞ்சுக்கிட்டு தேதி அறிவிக்காம சட்டமன்றத்தை தள்ளி வைக்கணும். அப்படி தள்ளி வச்சு ஒரு கூட்டமே கூட்டினாலும் எதிர்கட்சி தலைவரை எடுத்து அவங்க பேசவே கூடாது. ஏன்னா அவங்களுக்கு சனி பக்கத்துல உட்கார்ந்து இருக்குமே. ஆமா, 8வது இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதால அவர் வாயை திறக்க கூடாது. இதுதான் தப்பு சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு 8ஆம் இடத்துல சனி இல்ல, ஒரு 2 சீட்டு தள்ளி 3 சனி ஒன்னா உட்கார்ந்துருக்கு. அதை ஒதுக்கி நீங்க யார சொல்றீங்க? அவங்க 3 பேரும் சொல்லல. இல்ல, நான் அந்த 3 பேர் சொல்லல. ஆனா அவர் தள்ளி ஒரு 3 சனி வந்து உட்கார்ந்துருக்கு கட்டத்துல. சட்டமன்றத்துல இல்ல, கட்டத்துல நான் சொல்லல. அவருடைய கட்டத்துல ஒரு 3 சனி வந்து தொடர்ந்து உட்கார்ந்துருக்கு. அது கொஞ்சம் வளர்ந்த சனி, கொஞ்சம் வளராத சனி அப்படின்னு சின்னது பெருசுமா உட்கார்ந்துருக்கு. வயசான சனி, கொஞ்சம் எம்ஜிஆர் காலத்து சனி, வயசான சனி ஒண்ணு இருக்கு. சரி, இந்த கட்டத்துல இருக்கக்கூடிய இந்த 3 சனிகளை இருந்து அண்ணனை காப்பாத்துறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? எதிர்கட்சி எதிர்த்து பேசாம பனையூர்ல பதுங்கி இருக்கிறது அண்ணனுக்கு இப்போதைக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா அவங்க அண்ணன் அரசு தள்ளிடுவாரு. அப்படி பேசி இதுக்கே இங்க இருந்தா கவர்மெண்ட் வாங்க. நான் சொல்றேன், இது என்ன சொல்றேன், நான் சொல்றேன் அது தீர்ப்பு. அதாவது திருச்சி கிழக்குல இடைத்தேர்தல் வரப்போகுது. இவர் என்ன பண்ணோம்னா, அந்த இவருக்கு எழுதி கொடுக்குறாரு பாத்தீங்களா, அட்மின் ஒருத்தர் அங்க இருந்து எழுதி கொடுத்துருக்காரு. அந்த அட்மினை திருச்சி கிழக்குல நிக்க வச்சு அவர் ஜெயிச்சுறாரு. ஏன்னா இவரே சவால் விட்டு இருக்காராமே, யார் நின்னாலும் திருச்சி கிழக்குல மகனை நாங்க தான் ஜெயிக்கிறோம், எவன் நிக்கிறீங்களோ நில்லிடா. அந்த அளவுக்கு தைரியமா பேசியிருக்காரு. அந்த திருச்சி கிழக்குல இந்த அட்மின் இருக்காருல்ல, அவரை நிக்க வச்சு அந்த பெஞ்சில கொஞ்சம் காலியா இருக்க பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் உட்கார்ற அந்த பெஞ்சில பக்கத்துல கொஞ்சம் காலியா இருக்கும். அந்த இடத்துல பக்கத்துல உட்கார வச்சுட்டு அவர் கடற்கடக்கு எழுதி கொடுப்பாரு, பேச எழுதி கொடுப்பாரு. இதை வாங்கி அண்ணன் படிச்சுக்கலாம். இதுதான் அடுத்த 5 ஆண்டுக்கு அவர் இருக்கும். அடுத்த 5 ஆண்டுகளை விடுங்க, அடுத்த 50 ஆண்டுக்கான ஒரு ஜோசியத்தை நான் சொல்றேன். ஐயோ, இது என்ன புதுசு? வருங்காலத்துல புதினுக்கும் ட்ரம்புக்கும் சண்டை வந்தா அதை தீக்கிற வேலையை கூட தளபதி அவர்கள் பாப்பாரு. அவர் ஜோசியம் கட்டம் சொல்லுது. அதாவது ட்ரம்புக்கும் புதினுக்குமே ஒரு அட்வைஸ் கொடுப்பாரு. ஆமா, அவ்வளவு பெரிய ஆளு. இதெல்லாம் விடுங்க, ஜோசியம் சைடு இருக்கட்டும். அண்ணனோட தமிழகத்துல பாதுகாப்பு பத்தினா, இங்க திரும்பினா பெண்கள் பாதுகாப்பு, அங்க திரும்பினா சட்ட ஒழுங்கு, இங்க போதை ஒழிப்பு, இங்க திரும்பினா ரெட்ட கொலை, அங்க திரும்பினா ஹராஸ்மெண்ட், இங்கிட்டு திரும்பினா நடுவுல வயசான பாட்டி வச்சு வீடியோ போடுறது. இந்த மாதிரி நீங்க என்ன சொன்னீங்க? அண்ணனுக்கு வந்து 6 வயசுல இருக்கவங்க தான் ஃபேன்ஸ், வேற யாரும் கிடையாது. 60 வயசுல இருக்கவங்க வந்து அரசியல் தப்பு பண்ணி. அண்ணனுக்கு என்ன வயசு? 52. புரியுதா? அண்ணனை டீனேஜா இருக்கும்போது பாத்துருக்கோம் அந்த அம்மா. இப்ப அந்த அம்மாக்கு வயசாயிடுச்சு. ஆக்சுவலா 2 பேரும் பேட்ச்மேட். என்னோட சீனியர். அவங்க வயசாங்க முக்கியம், அவங்க சொன்ன கண்டென்ட் தான் முக்கியம். 40 வருஷம் போராடினாங்க இந்த டாஸ்மாக். 2003 வந்துச்சாங்க. ஆனா 40 வருஷம் சூப்பரா இருக்கு. பேஸ்மென்ட் போட்டிருந்தாங்க அந்த கடைக்கு. ஓபன்
ஓபன் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா பேஸ்மெண்ட்ல சரக்கு வித்திருக்காங்க. யாரோட ஆட்சி? 2003 40 வருஷத்துக்கு முன்னாடி யாரோட ஆட்சி தெரியல. சரி அந்த கணக்குல போக வேணாம். நம்ம அது வந்து இப்ப மூடிட்டாங்களே எங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்து பேஸ்மெண்ட் போட்டதுக்கெல்லாம் அண்ணன் வந்து தடை விதிச்சாரு. சரி நான் என்ன சொல்றேன், 12 மணிக்கு மேல போனாங்களா? இல்ல காலையிலேயே போயிட்டு காலையில எவன் கடை திறக்கிறான்? இருக்காங்க பாருங்க. ஆக்சுவலா பாட்டி வந்து எலைட் பார்ல வாங்கி குடிக்கிறவங்க போல. இந்த டாஸ்மாக பத்தி இதெல்லாம் தெரியல. தப்பு. நான் வந்து என்ன சொன்னா அவங்களுக்கு விஷயம் தெரியல. அண்ணன் வந்து ஒரு நூதன முறையில தமிழ்நாட்டுல எல்லா டாஸ்மாக்கையும் வந்து மூட போறாரு. அதற்கான முதல் முயற்சி தான் இந்த பாட்டிமா காமிச்ச மாடல். இந்த மோடி மாடல், சோஃபா மாடல், புஷ்பா மாடல் மாதிரி இது டாஸ்மார்க்கை மூடும் மாடல். என்ன பண்ணணும்னா காலையில 9 மணிக்கே அண்ணன் வந்து ஒரு 30 லட்சம் கோடி செலவு பண்ணியிருக்காருல்ல இன்ஃபுளுசருக்கு. அந்த இன்ஃபுளுசர்லாம் 9 மணிக்கு கடை திறக்கிறதுக்கு முன்னாடி போய் வீடியோ கேமராலாம் எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. பாருங்க எங்க அண்ணன் மூடிட்டாருன்னா அந்தந்த ஸ்பாட்ல இருந்து எல்லாருமே வீடியோ எடுத்து போடுறீங்க. இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா வைரல் ஆகிறோம். அண்ணன் தமிழ்நாட்டு முழுக்க டாஸ்மார்க் மூடிட்டாரு, 700 சொன்னா நாங்க தமிழ்நாடே மூடிடுவோம் அப்படின்னு நீங்க காலையில 9 மணிக்கு வீடியோ இன்ஃபுளுசர்ஸ் போடுவாங்க. 12 மணிக்கு மேல இந்தியா டுடே போடுவான். திறந்திருக்குன்னு கேமராவை ஜூம் பண்ணி திமுக சதின்னு சொல்லி நாங்க முட்டை கொடுப்போம். இப்படி வந்தா இப்படி நீ சிலிண்டர் குடுக்கலனா பரவாயில்லன்னு, நீ வந்து 2500 ரூபாய் குடுக்கலனா பரவாயில்லன்னு, எனக்கு உன்னை பிடிக்கும் அதனால நீ எப்படி அக்கௌண்ட்டுக்கு தூங்கி எழுஞ்சோடனே 1000 ரூபாய் வந்து விழுந்துச்சு பாத்தீங்களா? 1000 ரூபாவா? 1000 ரூபாங்க, 1000 ரூபாய். கலைஞர் உரிமை தொகை என்ன அவங்க அண்ணன் சொன்னாங்க. இன்னொன்னு தூங்கி சொன்னா 5000 ரூபாய் வந்த கதை எல்லாம் தெரியுமா? 1000 ரூபாய் வந்ததை பேசிட்டு இருக்கீங்க. அதே தமிழோட போட்டிருக்காங்க. அப்ப அவர் கொடுத்தாருல அந்த 5000 ரூபாய், அப்ப எப்படி விடுந்ததும் மக்களுக்கு அதிர்ச்சி, அதே தமிழோட கொடுத்தாங்க. அந்த இடத்துக்கு நான் ஒரு கேள்வி, இப்ப 5000 ரூபாய் போட்டதுக்கு இவங்க ஒரு அலிகேஷன் வச்சாங்க. அதாவது நீங்க இந்த 5 மாசத்துக்கு சேர்த்து 5000 போட்டிருக்கீங்க, அப்பனா ஏற்கனவே நீங்க 2 வருஷம் கழிச்சு தானே இந்த இது ஸ்டார்ட் பண்ணீங்க, அப்ப அந்த 2 வருஷ காசை சேர்த்து நீங்க போடுவீங்களா அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சாங்கல்ல. இப்ப நான் கேட்கிறேன், அண்ணன் எப்படியும் கணக்கு வழக்கு பார்க்கணும். வெள்ளை நோட்டீஸ், மஞ்சள் நோட்டீஸ், பச்சை நோட்டீஸ், இன்னும் அந்த சாக்கு பிடிச்ச அது எந்த சாவாக இருந்தாலும் அந்த சாக்கு பிடிச்ச கலர்ல இருக்கக்கூடிய காவி நோட்டீஸ், பிங்க் நோட்டீஸ் எல்லாம் பார்த்துட்டு அண்ணன் வந்து ஒரு கணக்கு போட்டு வர்றதுக்குள்ள எப்படி 1 வருஷம் ஆயிடும். 1 வருஷத்துக்கு கணக்கு வச்சா ஒரு ஆளுக்கு 30,000, ஒரு மாசத்துக்கு 2500, ஒரு வருஷத்துக்கு 30,000. அப்ப அந்த 30,000 ரூபாயும் அண்ணன் போடுவாரா? அடுத்தவனுக்கு, அதாவது எங்களுக்கு உங்களுக்கு வந்தா ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படின்ற அதை போடணுங்கிற அவசியம் இல்ல. விஜயண்ணா நீங்க நல்லா ஆட்சி பண்ணுங்க, நான் அதுக்கு நாங்க ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சோம் பாத்தீங்களா. இப்ப எங்க கடன் நாங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். மொத்தமா தமிழகத்துக்கு இத்தனை கோடி கடன் இருக்கு, என் கடன் நான் திருப்பி கொடுக்குறேன்னு வந்தா பாத்தீங்களா ஒரு தமிழன் படம் பார்த்திருப்பாங்க. அவனை பாராட்டுங்க. அது சிங்கம் இல்ல, அசிங்கம். வெளியே தெரிஞ்சா அசிங்கம். என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவும் வந்து மோடிஜி கிட்ட இருந்து திருந ஒரு ஐடியா தான். அவர் வந்து கொரோனா பீரியட்ல பண்ணாரு. இப்ப இவர் ஆட்சி அமைச்சோடனே பண்ணிருக்காரு. அவரு பிஎம் கேர் ஃபண்ட் அப்படின்னு கொரோனா பீரியட்ல. ஆனா அதுக்கு கணக்கு வழக்கே இல்லாம போச்சு. இதே டீலிங் தான் அண்ணன் இதுக்கு பேசுறாரு. இப்ப அண்ணனை கேட்பாங்க, அண்ணன் நீ ஆட்சி அமைச்ச உடனே நாங்க லட்சமா போட்டு அடிச்சோம், இப்ப மறுபடியும் 10 கோடி கடன், 10 லட்சம் கோடி கடன்றேன்னு எங்கன்னா நாங்க போட்ட கணக்கு அப்படின்னு கேட்டா அண்ணா அப்ப சொல்றாரு, அது சிஎம் சார் அப்படின்னு இருந்ததுனால அது அரசு கிடையாது, அது எப்படி பிஎம் கேர் இருந்ததுனால அது வந்து பிரதமருக்கு மட்டும் தனியா சொந்தம், ஆனா அரசு இது கிடையாது, நாங்க கணக்கு காட்ட மாட்டோம். ஆனா இது சிஎம் சார் போடுறது. இதுல ஒரு சிக்கல் இருக்கு. நீதான் ஆல்ரெடி நிறைய காசு சம்பாதிச்சு வச்சிருக்கேன்னு, ஒரு படத்துக்கு எத்தனை கோடி, 200 கோடி சம்பளம் வாங்கினேன்னு, எங்க காசை ஏன் ஆட்டை கேட்க மாட்டாங்க. சம்பளம் வாங்கினா பொண்டாட்டி எதுக்கு 35 கோடிக்கு மேல 10 பைசா தர மாட்டேன்னு சொல்ல போறாரு அவரு. பொண்டாட்டி பிள்ளை ஒருத்த இல்லங்க, ஒருத்த இல்ல. அடுத்தது பாருங்க, இப்ப ஜோசர் அடிச்சு வச்சீங்க. இப்ப மீம்ஸ் எப்படி போடுறானுங்க, ஜோசர் அமிச்சதுக்கே இவ்வளவு வெயிட் அடிக்கிறாங்களே, பின்னாடி குந்தவை வந்து நிக்கன்றா. யாருங்க அப்படி சொல்றாங்க? அதெல்லாம் லெஃப்ட் சைடுல ஹேண்டில் பண்றதுக்கு அண்ணியா வச்சிருக்காங்க. அண்ணி அதோட விட்டுருவாங்க. உங்க பர்சனல் அதாவது என்னது ஜோசியரையே வீட்டுல வச்சுக்கோன்னு சொல்றவங்க உங்க டோலியையும் வீட்டுல சொல்லுவாங்க. குந்தவையை ஓரமாக குந்தவை அப்படின்னு பார்த்து அடிப்பாங்க. புரியுதா? அதெல்லாம் விடுங்க. அடுத்ததான் பாருங்க, இன்னொரு புது சட்டம் விட்டுட்டு இருக்காங்க. எது சொன்னாலும் என்ன சொல்றீங்க? இருங்க, நான் பயங்கரமா நீங்க ஆட்சி பண்றீங்க. இப்ப பாருங்க, அதாவது ஹெல்மெட் இல்லாம அந்த லைசென்ஸ் இல்லாம வண்டி ஓட்டினா பிடிக்கப்படும். எங்க அண்ணன் எப்படி வண்டி இல்லாம வண்டி ஓட்டினீங்கன்னா பிடிக்கப்படும். நான் சொல்றேன், போய் சொல்றேன், நான் மாற்றத்தை எல்லாம் சொல்றேன். அரசு பள்ளியில அரசு ஆசிரியர் தான் பாடம் எடுக்கணுமா, அரசு பேருந்து அரசு பணியாளர் தான் இயக்கணும். தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மட்டும் தான் குடிக்கணுமா? ரேஷன் கடையில எல்லாத்தையும் சொல்ல மறந்துட்டேன். 21 வயசுக்காரருக்கு மட்டும் தான் குடிக்கணும் ஒரு சட்டம். இதுவும் ஆல்ரெடி இருக்கிற சட்டம் தான். என்ன டாஸ்மாக்காரங்க கேக்குறது இல்ல அவ்வளவு. அப்புறம் அந்த சிஎம் ஹெல்ப்லைன் அதுவும் உலக அளவுல இது பாருங்க, நான் இதுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன். அதாவது ஓட்டு கேட்கறதுக்கு
வருவாங்க அந்த கார்ல எல்லாம் அந்த கையெல்லாம் காமிச்சு போவாங்க. அதுக்கு கூட வர மாட்டாரு. விடுங்க இருங்க. அதுக்கப்புறமா இப்ப என்னன்னா நாங்க ஒரு ஹெல்ப்லைன் வந்து விட்டுருக்காங்க, சிஎம் ஹெல்ப்லைன் சிட்டிசன் சொல்லி. நாங்க இங்க என்ன பிரச்சனைனாலும் எங்க அண்ணனுக்கு ஒரு போன் அடிச்சா போதும், அவர் எடுத்து அம்மா நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் வேறு ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக அது மாதிரி தமிழ்நாட்டு வரலாற்றில் முதல் முறையாக, ஏன் உலக அளவுல ட்ரம்ப் கூட இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணல. கல் தோன்ற காலத்துல இருந்து மண் தோன்ற காலத்தே அந்த மாதிரி ஒரு இது வந்து போட பாக்குறாங்க. ஆனா இதுல விஷயம் என்னன்னா, இது ஏற்கனவே இதுவும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2021 அவர் முதல்வராக ஆன உடனே உங்கள் தொகுதியில் முதல்வர் அப்படின்ற இதுல ஒரு பண்ணதுதான். அதுக்கு உங்க அண்ணன் வந்து ஸ்டிக்கர் ஒட்டிறாரு. எப்படி பிங்க் பேட்ரோலுக்கு சிங்க பெண்கள் படை, அதான் அந்த பொண்ணு கூட செத்து கிடந்தது பாத்தீங்களா நாகப்பட்டினத்துல நினைக்கிறேன். அந்த பொண்ணு செத்தா நாங்க என்னங்க பண்றது? காருக்குலாம் ஸ்டிக்கர் ஓட்டிட்டே இருக்கிற பொண்ணுங்களா செத்து கேட்டா நாங்க கொலை நடந்த இடத்துக்கு சிங்கப்பெண் அதிரடி விரைவு படை அதாங்க ஸ்டிக்கர் ஒட்டுற படி நடந்துட்டு இருந்துச்சுங்க. அதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா அவங்க எப்படிங்க போவாங்க? நாங்க ரெடி பண்ணிட்டு வரோம், கார் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வரோம். அது வரைக்கும் கொலைகாரங்க எல்லாம் வெயிட் பண்ணுங்க, ஃப்ரீஸ்ல உட்காந்துருங்க, முடிச்சிட்டு வந்து அண்ணன் ஆட்சிக்கு வந்துட்டாரு. இனிமே யாரும் கொலை பண்ணக்கூடாதுன்னு அண்ணன் சொல்லிடுவாரு. அதனால கொலை பண்ண மாட்டாங்க. எப்படி எல்லாம் முட்டு கொடுக்குறீங்க. அதாவது இவர் சட்டம் ஒழுங்கு சரி இருக்கு, சட்டம் ஒழுங்கு சரியாயிடும். நான் வந்த உடனே இந்த டைடு விளம்பரம் சர்ஃப் எக்ஸல்ல வந்து சொல்லுவாங்க, மம்மி மம்மி நம்ம பண்ணி காட்டலாமா? அது மாதிரி விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தோடனே தமிழ்நாடே அப்படி சர்ஃப் எக்ஸல் போனோடனே தமிழ்நாடே தூய்மை ஆயிடும். அப்படி இல்லைன்னா வந்து புஷி போய் சொல்லுவாரு, சென்ட்ரல்ல ஒருத்தர் இருக்காருல்ல அந்த மாதிரியா. விஜய் அண்ணா பென்சில இருந்து சாக் பீஸ எரேசர் ஆக்கிட்டாரு, தமிழ்நாட்டை வந்து சுத்தப்படுத்திட்டாரு. இந்த லெவலுக்கு பேசினாங்க. ஆனா இங்க என்ன நடந்திருக்கு பாருங்க. 3 நாட்களில் 3 பேர் படுகொலை. தூத்துக்குடியில் 3 நாட்களில் பேரலல் யூனிவர்ஸா இருக்கும். தமிழ்நாடு இருக்க தாவேக்கா ஆட்சியில் நாளுக்கு நாள் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர் அப்படின்றாங்க. இது மட்டும் இல்லாம இவர் டாஸ்மார்க் நம்ம ஒண்ணு சொன்னல ஐடியா, 9 மணிக்கெல்லாம் நீங்க போய் காமிச்சீங்கன்னா மூடிடும், அப்போ நாங்க டாஸ்மார்க் மூடிட்டோம்னு. அவங்க ஆளுங்க வேற ஒரு ஐடியா பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கடையை வந்து மூடினா மாதிரி இருக்கணும், ஆனா உள்ள 6 மணிக்கே நம்ம எல்லாம் கடையை திறந்து திருட்டு தரமா சரக்கு அடிக்கணும். அதாவது இன்னைக்கு அது ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல பாதிக்கப்பட்ட பையன் என்ன சொல்றாருன்னா, விஜயே முதல்வர் ஆனாலும் இவங்க வந்து குடிக்கிறத நிறுத்த மாட்டாங்க. ஆனா இதுல என்ன பிரச்சனைனா, இது முதல்வர் மேல தப்பு இல்ல, டாஸ்மார்க் ஊழியர்கள் மேல தப்பு. ஆமாங்க, இதேதான் போன ஆட்சியிலயுமே அதேதானே. ஸ்டாலின் தான் காரணம், அதிகாரிகள் காரணம். அது இப்ப வந்து ஊழியர்கள் அதிகாரிகள், அவர் வச்சிட்டு போன அதிகாரிகள் சரியில்லை. 10 ரூபா வாங்குறதுக்கு உங்க நொண்ண யாரு 10 ரூபாய், இப்ப பாட்டிலுக்கு 20 ரூபாவா அப்டேட். இதுதான் மாற்றங்க. 10 ரூபாய் வாங்கினாங்கன்னா தப்பு, நாங்க 10 ரூபாய் வாங்கணுமா, நாங்க 20 ரூபாய் வாங்குறோம். பட் அப்படியே பண்ணுங்க. அந்த ஒரு பிச்சைக்காரன் போய் வீட்டுல வந்து சாப்பாடு கேட்பாரு, வீட்டுல சாப்பாடு இல்லைன்னு மருமக சொல்லும். மாமியார் வந்து சொல்லும், என்ன சொன்னா அவன், உங்க மருமக வீட்டுல சாப்பாடு இல்ல சொல்ற. நான் இந்த வீட்டு மாமியார் சாப்பாடு இல்ல சொல்ல, நான் சொல்றேன் இந்த வீட்டுல சாப்பாடு இல்ல அப்படின்னு. அந்த மாதிரி அவன் என்ன 10 ரூபாய் வைக்கிறது. நான் என்ன விஜய், நான் வந்து டிவிக்கு தலைவர், நான் வெற்றி கழக ஜென்சி தலைவர், சிஎம் சொன்னீங்களா ஸ்டாலின் சார், அதான் சிஎம் சார், இதுவும் மரியாதை தானே. அதான் சிஎம் சாரோட ஆட்சியில அவன் என்ன 10 ரூபாய் வைக்கிறது, நான் 20 ரூபாய் சேர்த்து வைக்கிறேன், நான் என்ன பண்ணாலும் சரி அப்படின்ற. எனக்கு ஒரு மனவேதனை, எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சில பேர் வந்தாங்கல்ல. ஆமா, நாங்க ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டு பல பேர் வந்திருக்காங்களே. நீ தான் 2 வச்சு 2 பக்கம் ஓடி. இல்ல நீங்க நல்லவங்கன்னு சொல்ற அந்த இடதுசாரிகளை வச்சுக்கோங்க. கட்சிக்குள்ள வந்துட்டு எங்களுக்கு அகைன்ஸ்டா பேசுறாங்க இவங்க. பண்ணிட்டு இருந்தாங்க, போராட்டம் பண்ணவங்க, ஸ்டாலின் அவங்களை எதிர்த்து போராட்டம் பண்ணவங்க கம்யூனிஸ்ட். அவங்க கிட்ட போய் நீங்க கூட்டணி வைக்கலாம் தெரியும். அதனாலதான் சோஃபா செட்டு நாங்க எவ்வளவு ப்ரிப்பேர்டா இருக்கோம் பாத்தீங்களா. அடுத்த 5-6 போனா என்ன, நாங்க 30 இறங்கி இருக்கிறோம். அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஆப்போசிட் போயிட்டாருல. ஆமா, அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, எவன்லாம் என்னை விட்டுட்டு அந்த பக்கம் போனானோ அவனெல்லாம் நான் கட்சி அடிப்படை உறுப்பினர் பொறுப்புல இருந்தே நீக்கிறேன்டா, கட்சி பொறுப்புல இருந்தே புடிங்கி விட்டாரு. பரவாயில்லைங்க வாங்க, நாங்க வாஷிங் மிஷின் கட்சி யார் வந்தாலும். இப்ப என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, இங்க வந்தவங்கல ஒருத்தர் அந்த பக்கம் போய் எடப்பாடிக்கே மறுபடியும் ஆதரவு கொடுத்துட்டாரு. அவர் பயம் வந்துச்சு. போக பார்த்தா கஷ்டப்பட்டு செலவு பண்ணாம எம்எல்ஏ சீட்டும் காலியாயிட போல, எப்படி இவன் நமக்கு அமைச்சர் பதவி கொடுக்க போறத
எதுக்கு வீணா அந்த எம்எல்ஏ பதவி தொலைக்க? இப்படியே ஒவ்வொருத்தரா போக எங்க கட்சி அப்படிதான் இருக்குது. வெளிய இருந்து அங்க இருந்து நாங்க தான் வச்சு நிக்கோம். இங்க இருந்து வச்சுட்டு இருக்கீங்களா? அது தெரியும். உள்ள உங்க அண்ணன் பண்ணதெல்லாம் நாங்க கேட்கல. கட்சியில என்ன கட்சியில என்ன பண்றாங்க? பண்றாங்க? கட்சியில எல்லாரும் அங்கங்க இருந்து வந்த கட்சியாளர்கள் வச்சு நாங்க கட்சியில நடத்திட்டு இருக்கோம். அதெல்லாம் நீங்க ஒரு சைடு விடுங்க. அப்புறம் அது குதிரை பேரம் கண்டென்ட் பண்ணல, யானை பேரம் பண்றோன்றீங்க. இந்த எதிர்க்கட்சி தலைவர் என்ன நீங்க சட்டசபையில வச்சு அடிக்கிறது? மாசம் என்ன கோபமா வீட்டுக்கு போயிட்டு இன்னும் விட்டாரு அடிக்கவே பாருங்க அறிக்கை. ஆரம்பிக்கல. அடிக்கவே சரி, அந்த அறிக்கையை உன்னால முழுசா படிக்க முடிஞ்சா? கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. எங்கெல்லாம் எதிர்க்கட்சி அது மாதிரி இருந்துச்சோ அதை மட்டும் பாத்துருக்கோம். எதிர்கட்சிங்கிற வார்த்தையை தவிர எதுவும் படிக்கல. சரி, என்ன சொல்லியிருந்தாரு கோர் கண்டென்ட், அதையே சொல்லுங்க கேட்போம். அதாவது நேரடியா வச்சு அடிக்காதீங்க, என்கிட்ட பாயிண்ட் இல்ல, அதான் நீங்க அவங்க சொல்லுங்க. படிக்கலைன்னு தெரியுது. நானே சொல்றேன். அவர் முன்னாடியே சொன்னோம்லங்க, இதெல்லாம் குதிரை கேட்க போறேன். பேரம், யானை பேரம் அப்படின்னு உடனே பொங்கி எழுந்த விஜயோட அட்மின் என்ன கேட்டிருக்கேன்னா, நீங்க 2006ல ஏங்க அது அட்மின் இல்லைங்க, எங்க அண்ணன் போட்டதுங்க. என்னங்க நீங்க சரி, தொலைது கர்ம விடு. உங்க அண்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2006ல உங்க தலைவர் வந்து இந்த மாதிரிதான் ஒரு ஆட்சி அமைச்சாரு, அப்ப மட்டும் நீங்க கூட்டணி ஆட்சி வைக்கலையா, அப்ப நீங்க கூட்டணி ஆட்சி தயவுல தானே வந்து. அதுக்கு தான் செருப்ப சாணியில முக்காமலே 2006ல என்ன நடந்ததுன்னு பாடம் எடுத்திருக்காரு. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அவங்க என்ன இந்த மாதிரி பேக்கரி டீலிங் அவங்க கூட்டணி கட்சியில இருக்கக்கூடியவங்க நீ வெளியே இருந்து எனக்கு ஆதரவு விடுது. குறிப்பா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து உனக்கு வந்து 11 எம்பி கொடுத்துருக்கேன், மரியாதை நீ வந்து எனக்கு இங்க ஆதரவு கொடு வெளியே இருந்து, இல்லைன்னா அந்த எம்பியை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், உனக்கு அங்க நீ ஆட்சி நடத்த முடியாது, என்ன சொல்ற அப்படின்னு அரசியல் ரீதியான ஒரு டீலிங், அப்படி ஒரு லாக்க வச்சாங்க. உங்க மாதிரி பேக்கரி டீலிங் வச்சாங்க. இந்த சிறுபான்மைன்றீங்களா, எங்களை கூப்பிட்டுக்கோங்க. சும்மா இந்த பழைய புலிசாத கதையெல்லாம் இங்க விடாதீங்க. நீங்க ஆழ்ந்து புடிச்சு போன சாதத்தை வந்து பேசிட்டு இருக்க சட்டமன்றத்துல. எப்படி சொல்றேன்? நான் கூட என்னடா விஜய் அவர்கள் திடீர்னு இந்த அளவுக்கு ஒரு அறிவு வந்துருச்சு, எங்கேயும் மூக்கு வழியா ஒழுகுது அப்படின்னு பார்த்தா, அத சொன்னார்ல, நீங்கள் என்னை சிறுபான்மை கட்சி என்றே கூப்பிடுங்கள், இது சிறுபான்மைக்கான கட்சி தான் அப்படின்னு அளந்து விட்டார். இதுவே கலைஞரோட டைலாக காப்பி அடிச்சு தான் சொல்லிருக்காங்க. வந்து இதே சட்டமன்றத்துல இந்த டைலாக மூணாந்தர கட்சின்னு கிண்டல் பண்ணாங்களா, அதுக்கு கலைஞர் சொன்னாரா, இல்ல என்ன நாலாந்தர கட்சினே கூப்பிடுங்க, இது நாலாந்தர ஆட்சி தான். உங்களுக்கு அவர் சொன்னா எனக்கு இது எங்க அண்ணன் சொன்னா அத கூட காப்பி அடிச்சா எப்படி நிக்கும்? 2010 ஆகஸ்ட் 2ஆம் தேதி கோயம்புத்தூர் வஉசி திடல் பொதுக்கூட்டத்துல அன்னைக்கு முதல்வராக இருந்த கருணாநிதி, மைனாரிட்டி அரசு என்று சொன்னால் எனக்கு மகிழ்ச்சி தான், கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் பாடுபடக்கூடிய இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம், மைனாரிட்டிகள் என்று சொல்ல வெக்கமோ கூச்சமோ எதுவுமே எங்களுக்கு இல்ல அப்படின்னு சொன்னார். அச்சு பிசுறாம அப்படியே இங்க வந்து அதாவது தானே அறிவார்னு சொல்ற மாதிரி, இது சிறுபான்மை அரசு என்று யாரும் நினைத்தால் மகிழ்ச்சி தான், நாங்கள் சொல்கிறோம் இது சிறுபான்மை அரசு தான், சிறுபான்மை மக்களுக்கான உரிமை நிலைநாட்டும் அரசு. அதனால்தான் ஜோசியரை முதல்வர் அரசு பதவியில அரசு, அதாவது இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, கலைஞர் டைம் டிராவல் பண்ணி வந்து விஜய் என்ன பேசுறாருன்னு பார்த்துட்டு காப்பி கலைஞர் எங்க காப்பி 2006ல போய் பேசியிருக்காரு. அந்த சட்டமன்றத்துல எல்லாம் கேட்டிட்டு இருக்கோம், அங்க போய் வைங்க கடையை. இந்த பார்ட்டி இந்த ஆக்டிங் ஒழுங்கா பண்ண மாட்டாங்க, ஆக்டிங்கே பண்ண மாட்டாங்க. செருப்பு இல்லாம நடந்து வா, அது பண்ணாதான் ஆக்டிங் அதிகமா குடிச்சாங்க. டிவிகே கட்சிக்காரனே சொல்றான், டேய் கொடுத்த காசுக்கு நடிக்கிறா, ஓவரா நடிக்காதீங்க, பெஞ்சு கார்ல வந்து இறங்குறீங்க. உனக்காக நான் பேசுறேன். இப்போ அவர் எதிர்கட்சி தலைவர் பேசினாரு, விஜய் பதிலுக்கு பேசலன்னு கேக்குறீங்கல்ல, அங்க என்ன பேச்சு போட்டியா நடக்குது? இப்ப பதிலுக்கு விஜய் டான்ஸ் ஆடவான்னு கூப்பிட்டா உதயநிதிக்கு டான்ஸ் ஆட வருமா? உதயநிதி வந்து ஒரு மாண்பு மிகுந்த எதிர்கட்சி தலைவர், அந்த மாதிரி விஜய் அவர்கள் மாதிரியான கீழ்த்தனமான வேலைகளை சட்டமன்றத்தில் அவர் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்றேன். உங்களுக்கு எப்படி டான்ஸ் வராது, எங்களுக்கு பேச வராது. உங்களுக்கு டான்ஸ் வராது, எங்களுக்கு பேச வராது, நாங்க ஒத்துக்குறோங்க. என்ன பேச்சு வராது, வீட்டுல போய் கடை, நீ எனக்கு சட்டமன்றத்துல முதல்ல வீட்டுல போயிட்டு வீட்டு போட்டோம் விரும்புறாங்க. நீ ஆட்சி அமைச்ச எனக்கு இதெல்லாம் வராது, என்ன விட்டுருங்க. டிவிக்கேனா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க சார், என்ன விட்டுருங்க சார். அந்த மாதிரி டிவிக்கேனா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? டிவிக்கேனா தமிழகம் உருட்டு கழகம், ட்விட்டர் வெற்றி கழகம். எங்க அண்ணன் ட்விட்டர்ல மட்டும் தான் வேலை செய்வார். எப்படி என்ன நீங்க காங்கிரஸ், அதுதான் காங்கிரஸ் நம்ப கூடாது. நீங்க சொன்னல காங்கிரஸ்கார மாதிரி பேசாதடா, காங்கிரஸ் நம்பி உனக்காக தான் பேசிட்டு இருக்கேன். இல்ல தெரியும், 4 மணியத்தை முடிச்சு வந்தீங்கல்ல, லாஸ்டா தெரிஞ்சிச்சு. அடுத்து நீங்க பொறுத்திருந்து பாருங்க. முதல் நாள் திமுகவையே வளர விடாம பாத்துக்கிட்ட கட்சிய அடுத்து நீங்க தான் அவங்க டார்கெட். எப்போ அதாவது திமுகவே ஒரு கட்சி போதுன்னா விசிகாவை இழுத்து பிடிச்சாங்க, கம்யூனிஸ்ட் இழுத்து பிடிச்சாங்க, ஐஎம்எல்ல சொன்னாங்க நீங்க எல்லாம் எங்க கூட்டணியிலே தொடருங்க, போகாதீங்க. ஒரு எம்எல்ஏ சீட்டு தான் அவங்களையே தொடர சொன்னாரு ஸ்டாலின். ஆனா ஸ்டாலின் அவர்கள் என்னையால் காங்கிரஸா இருங்க போகாதீங்க அப்படின்னு சொன்னாரா? ஏன் சொல்லல? அப்பயே நீங்க யோசிச்சிருக்கணும், யோசிக்காம கூப்பிட்டு வச்சு உட்கார இல்லங்க, துரத்தி விட்டா போத்துக்கார நாதி இல்ல. அமைச்சர் சீட்டு கொடுக்கறதுக்கு கூப்பிட்டு இருக்காரு உங்க அண்ணன். இல்ல அது
நாங்க இப்ப அப்படிதாங்க ஏமாத்துவாங்க. அதிகாரத்திலும் பங்காம அடுத்ததா உங்களை துரத்தி விட்டா நீங்க எங்க போவீங்க? வேற வழி இல்ல. நீங்க இதெல்லாம் நம்ம கண்டுக்காதீங்க. மறுபடியும் ராஜஸ்தான்கே போயிரும். அவ்வளவு அங்கேயும் உங்களை மதிக்க மாட்டாங்க. அது வேற விஷயம். தொடர்ந்து பாப்போம். நம்ம கட்சி வளர்ச்சிகளை வந்து இவங்க குறிப்பிடாது இதுன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. நம்ம அண்ணன் எந்த மாதிரி புரட்சிகளா இருக்கிற திட்டங்களே வந்து மேம்படுத்தி கொடுக்க போறாரு. மேம்படுத்தல இருக்கிற திட்டத்தை திருப்பி கொண்டு வராங்க. நீங்க வளர்ச்சி பண்ணலனாலும் பரவாயில்ல, தயவு செய்து திமுக கொண்டு வந்த நலத்திட்டங்களையும் லேபிள் ஒட்டாதீங்க. அது உங்களுக்கு நீங்களே வந்து வச்சுக்கிற ஆப்புன்னு தான் சொல்லணும். இப்போ கொஞ்சம் பொதுமக்கள் வந்து விழிப்புணர்வு அடைய ஆரம்பிச்சிட்டாங்க. டே இது உண்மையிலே டம்மி பீஸ் தான் போலடா பாபா, வரும்போது 2 பேட்டரி வாங்கிட்டு வா, ஏன் பேட்டரி அந்து போச்சு பாபா அப்படின்னாங்களே, அந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கு நிலைமை. கூடிய சீக்கிரம் ஒரு 500 அக்கௌண்ட் ஓபன் பண்றோம், எல்லாத்தையும் பரப்புறோம், எல்லாமே இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். ஆமா நரேட்டிவ் செட் பண்ணியே வாழ்வோம்டா நாங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு இதான் பிளான் போட்டு வச்சிருக்காங்க. பாப்போம். 2029ல சட்டமன்ற தேர்தலும் வரும் சொல்லியிருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தலோட சட்டமன்ற தேர்தலும் வருதா வரலையா அப்படின்றத அந்த எங்க அண்ணன் பிஎம் ஆக்கும், ட்விட்டர் வெட்டி அப்புறம் ஏஎம் ஆக்கும். தமிழ்நாட்டுக்கு நல்லது, அதை ஆக்குங்க. நீங்க பிஎம் ஆக்குங்க, இல்ல ட்ரம்புக்கு ஜோடி ஆக்குங்க, அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் சிஎம் இருக்காதீங்க, அது தமிழ்நாட்டுக்கு நல்லது. நீங்க ஆக்குங்க, என்ன ஆகுறீங்களோ ஆக்குங்க.